இப்போ இந்த டிஆர் பாலா அப்புறம் ஒரு சிலரை வந்துட்டு பயங்கரமான ஒரு விமர்சனங்களுக்குள்ள நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. பார்த்துட்டு வாயை பொத்திட்டு இருக்கக்கூடிய கவுன்சில்ஸ் தான் இதை பற்றி பேசணும். கம்மிங் டு த பாயிண்ட், நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க, மனித நேயம் அப்படின்ற. இப்போ உங்கள் கமெண்ட்ஸ்லேயுமே நீங்கள் வந்துட்டு அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுக்குறீங்க. நீங்கள் சினிமாவுக்கு ஃபிட் இல்லைன்னு நினைக்கிறீங்க? சத்தியமான ஃபிட் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தனஞ்சயன் வந்து சிவி குமாரை பற்றி எங்கிட்ட தப்பாக பேசுகிறாரு. வலைபேச்சின்னு ஒரு சேனலு, அதில் வந்து ஒரு 3 ஆளுங்க இருப்பாங்க. அவங்க மனசில் என்னென்னா நம்ம வந்து 3 வாய்ஸ் மங்கின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த அந்தனன்னு ஒரு குரங்கு ஒன்று இருக்குது. நான் அடுத்த நாள் ஆஃபீஸில் போயிட்டு அடிக்க தான் போனேன். சிம்பு அவர்களாக இருக்கட்டும் இல்லை ஜெய்சன் சஞ்சய் அவர்களாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் அந்த ஏஞ்சல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சீக்கிரமே கிடச்சிருது. ஆமாம், அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகுன்றது தெரியலன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்கே இந்த உலகத்தில் எதுவுமே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய வேல்யூ தெரியாமல் போயிடும். ஆனால் அவங்களுக்கு அந்த அழகு தெரியாமல் இருந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் அப்படின்றது உருவாகி இருக்காதுல்ல. அவங்களுக்கு அந்த ஒரு அழகுடைய டெப்த்து தெரிஞ்சதை புரிஞ்சு அவங்க ஒரு நடிச்சிருக்காங்க. ஏன்னா சிம்புக்குலாம் வந்து அப்படியே ஒரு ஃபேன் பேஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ சிம்புன்னு சொன்னாலே உயிரை விடுற அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கூடமா அந்த ஒரு இது இல்லாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், எனக்கு என்னோட தாட் என்னன்னா, ஃபேன் பேஸ் இருக்கிறவங்களாம் நல்ல மனுஷன், நல்ல ஆர்டிஸ்ட்னு சொல்லிட முடியாது. ஃபேன் பேஸ் யாருக்கு வேணா வரும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இவர் யார் ஒருத்தர் இருக்காரு, ராசாத்தி, ஏன் சார் ராசாத்தி, யார் அவர் பேர் என்ன பிரதர்? சாம் ஆண்டர்சன். அவரு கூட தான் ஃபேன் பேஸ் இருக்குது. ஏங்க ஜிபி முத்துக்கு ஃபேன் பேஸ் இருக்குங்க? ஏங்க இப்போது இந்த இன்ஸ்டாகிராமில் கிரிஞ்சு வேலை பார்க்குறதுலாம் ஃபேன்ஸ் இருக்குங்க. இப்போ சொல்லுங்கள், ஃபேன்ஸ் இருக்கவங்களாம் வேல்யூபிளான்னு சொல்லுங்கள். ஃபேன்ஸ் இருக்கிறாங்களான்றது முக்கியம் இல்லை, நம்ம ஃபேன்ஸுக்கு என்ன சொல்கிறோன்றது தான் முக்கியம். அதாவது என் பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்றது மேட்ரே இல்லை, அந்த 1000 பேருக்கு முன்னாடி நான் எங்கே அவங்கள கொண்டு போகிறேன்றது தான் மேட்ரு. ஸோ நான் நல்ல படம் பண்ணணும், நான் நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கணும், மேடையில் சப்பக்கட்டு கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. என்னுடைய நீங்கள் பர்சனலாக எப்படி வேணா இருங்க, நான் இது வரைக்கும் யாரை பற்றியும் பர்சனலாக பேசினதே கிடையாது, ஏன்னா அது எனக்கு தேவையே இல்லை. பட் வென் யூ கம் அஸ் அ ப்ரொஃபஷன் அப்படின்னும் போது அந்த ப்ரொஃபஷனுக்கு நீங்கள் ஒரு மரியாதை கொடுங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல ஏஞ்சல்லாம் அவங்க கீழே, ஏஞ்சலை கடத்தி கொண்டு போய் அவங்க அப்பாவுடைய செல்வாக்கில் அவர் வச்சுருக்காரு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு அந்த ஏஞ்சல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடச்சிது. திரு டிஆர் அவர்களுக்கு வந்து அந்த ஏஞ்சல் சாதாரணமாக கிடைக்கல, திரு பாக்கியராஜ் அவர்களுக்கு அந்த ஏஞ்சல் சாதாரணமாக கிடைக்கல, திரு பார்த்திபன் அவர்களுக்கு அந்த ஏஞ்சல் சாதாரணமாக கிடைக்கல. எல்லாருக்குமே அந்த ஏஞ்சல் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துச்சு. ஓகேவா? திரு விஜய் அவர்களுக்குமே வந்து கஷ்டம், ஆனால் என்னென்னா ஒரு சேஃபஸ்ட் கஷ்டம் கொடுத்துச்சு. ஏன்னா இப்போது திரு விஜய் அவர்கள் கஷ்டப்பட்டாருன்றாங்கல்ல, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன கஷ்டப்பட்டார்? ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டாரா? ஒரு நாளைக்கு 10-15 கம்பெனி ஆடிஷனுக்கு ஏறி இறங்கினாரா? இல்லைனா தான் அப்பாவுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா காசு கொடுக்க முடியாமல் ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்க கஷ்டப்பட்டாரா? இல்லைனா வந்து ஆடிஷனுக்கு நடந்து போனாரா? இதெல்லாம் பண்ணுறவங்களே அதை கஷ்டம்னு சொல்கிறதே இல்லையே. ஏன்னா சினிமாவில் இதெல்லாம் இருக்கும், தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். இது கஷ்டமாக நான் நினச்சேன் அப்படின்னா அது கஷ்டம். அது அப்போ நான் அந்த ப்ரொஃபஷனை உண்மையாக நேசிக்கலன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னும் போது, அந்த பொண்ணு மேலே நான் உண்மையாக லவ் வச்சுருக்கேன் அப்படின்னும் போது, அந்த பொண்ணு எனக்கு என்ன கஷ்டம் கொடுக்குதோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு என்னை கஷ்டப்படுத்துனா அப்படி லவ் பண்ணாத, உன்னை யாரும் இங்கே கேட்கல. ஸோ அவங்க இப்போ நிறைய பேர் சிம்பு கஷ்டப்பட்டார். என்ன கஷ்டப்பட்டார்? இந்த ஒரு 110 கிலோவிலேருந்து உடம்பு குறைச்சார். அது கஷ்டமா? லிப்போசேஷன் பண்ணி குறைக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. ஆனால் ஒர்க் அவுட் பண்ணி குறைச்சலாம் சொல்லுவாங்க. லிப்போசேஷன் பண்ணதெல்லாம் யாருன்றது வரைக்கும் எனக்கு தெரியும். நான் என்ன பேச வரேன்னா, சரி ஓகே நல்லா குறைச்சிட்டிங்க, அந்த 110 கிலோ படத்துக்காக வெயிட் போட்டிங்களான்னா? ஒரு நடிகன்றவன் வெயிட் ஏற்றுற, எனக்கு விக்ரம் சார் மேலே அவ்வளோ பெரிய மரியாதை என்னன்னா, நீங்கள் ஐ படத்தில் அவர் அப்படி உடம்பை அது படத்துக்காக அவர் ஏற்றுனார். திரு சிம்பு அவர்கள் எதுக்காக 110 கிலோ போட்டார்னு சொல்லுங்கள்? ஒழுங்காக ஷூட்டிங்க்கு வராமல், ஒழுங்காக தன்னுடைய கடமையை முடிக்காமல் பண்ணதுக்கா? இது நிறைய விஷயம் என்னென்னா, நான் ரசிக்கிற ப்ரொஃபஷனை ஒருத்தர் என்ன சொல்கிறதுனா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது லைட்டாக ஒரு கோவம் வருது. என்னென்னா, இந்த மாதிரி அன்ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களை வந்து தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஏன்னா நீங்கள் கொண்டாடலாம் வேணாம்,
எனக்கு தேவையும் இல்லை. ஏன்னா நீங்கள் கொண்டாடணும்னு நான் படம் பண்ணல. பட் எங்களை வந்து மிதிக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகே. நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ நான் ஒரு விஷயத்தை தேடி போகிறேன், அது என்னை கஷ்டப்படுத்துதுன்னா அந்த கஷ்டத்தை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு. அவங்க அந்த கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தனால தானே அப்போ வந்து அப்படி ஒரு அட்டாக்கே நடந்தாலும் நம்ம அந்த இடத்துல அமைதியாக இருக்கணும்னு அவர் யோசிச்சிருந்துருக்கலாம்ல. ஒரு இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு பையனை லவ் பண்ணுறீங்க, சேம் இந்த பப்ளிக்காக அந்த பையன் உங்களை செருப்பு கழட்டி அடிக்க வந்தால் நீங்கள் அந்த பையன் கூட இருப்பீங்களா? அவ்வளோதான் உயிர்க்குற லவ் பண்ணாலும் அவ்வளோதான். கஷ்டன்றது மேலேருந்து குதி ஜம்ப் பண்ணு, அந்த கஷ்டம் வேற. சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அது கஷ்டம் இல்லை, அது அசிங்கம். கஷ்டம் வேற, அசிங்கம் வேற. அசிங்கத்தை தாங்கிட்டு நம்ம எங்கேயும் இருக்க தேவையில்லை. அது எந்த பிடிச்ச விஷயம், எவ்வளோ பிடிச்ச விஷயமா இருந்தாலும் அசிங்கத்தை தாங்கவே கூடாது. ஏன்னா அது அசிங்கம். நம்ம சுயமரியாதையை சீன்றவங்க வந்து நமக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களாவே இருந்தால் கூட நம்ம அதை அட்லீஸ்ட் நம்ம என்னென்னா நமக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அப்படின்றபோது நமக்கு அவங்க மேலே ஒரு கிராட்டிடியூட் இருக்கணும்ல. ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்க உங்கள் சுயமரியாதையை சீன்ற மாதிரி நடந்துட்டா கூட அந்த கிராட்டிடியூடை மீறி நீங்கள் வந்து போயிடலான்னு சொல்கிறீங்களா? தாராளமாக போகலாம். ஏன்னா அதுதான் சுயமரியாதை. நம்ம படைச்ச கடவுளாகவே இருந்தாலும் நம்ம சுயமரியாதை சீன்னா கேள்வி கேட்கணும். அதுதான் திருவிளையாடலில் நடந்திருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கடவுளாகவே இருந்தாலும் அந்த கவிஞர் இருக்கார் இல்லையா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, அவ்வளோதான். இங்கே மேலே கீழே எனக்கு வாய்ப்பு கொடுத்தான், வாய்ப்பு கொடுக்கல, இந்த கதையே கிடையாது. என்ன ஏன் அதாவது நீ வாய்ப்பு கொடுத்தியா, 6 மணிக்கு வர சொல்லிட்டியா நான் வரேன், 10 மணிக்கு வர சொல்லிட்டியா நான் வரேன், அது வேற. 4 பேர் முன்னாடி செருப்பு கழட்டி போகிறது இருக்குல்ல, மேபி அந்த சர்க்கிள்குள்ளே என்னால் போக முடியாது. ஏன்னா நான் அப்படி வளரலை. எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததில் ஒன்று தான், நீ உன் வேலையை கரெக்டாக பண்ணு, உன்னை வந்து யாரும் கேள்வி கேட்காத மாதிரி வச்சுக்கோ. அப்படியே கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு சரியான பதில் இல்லாமல் நீ அதை பற்றி பேசாத. இன்னொரு விஷயம் என்னென்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உன்னை வேல்யூ பண்ணனா தூக்கி போட்டு வந்துட்டே இரு அப்படின்னு எங்கள் அப்பா நான் சொல்லி வளர்த்தது. எங்கள் அப்பா என்னை இப்படி இதை மாதிரி நிறைய தான் சொல்லி வளர்த்துருக்காரு. எங்கள் அப்பா என்னன்னு சொல்லியிருக்காரு, இந்த உலகத்திலே வந்து ஒரு மனுஷன் செய்யக்கூடாத 3 விஷயம்: திருடுறது, அடுத்தவனை ஏமாத்துறது, ஓகேவா? பிச்சை எடுக்கக்கூடாது, பட் அதை ஆப்ஷனில் ஏன் வைக்கிறேன்னா, ஒருவேளை உனக்கு எந்த சூழ்நிலையிலும் நீ பிச்சை எடுக்க தான் போகிற அப்படின்னா அங்கேயும் நீ எப்படி திரும்ப இருக்கணும், இந்த உலகத்திலே இவனை மாதிரி பிச்சை எடுக்கிறவன் எவனுமே இல்லடான்னு சொல்லணும். ஸோ வாட் யூ டூ, அது பெஸ்ட்டாக பண்ணுன்னு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது தான். ஓகே. இப்போ நீங்கள் இடையில பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்கள பற்றி ஒரு விஷயம் பேசுனீங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு விஷயம் பண்ணிட்டா, இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு ஆக்சசபிளாக தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணி இப்போது நடிக்க ஆசைப்படுறவங்களே வந்து திறமை இருக்கிறவங்களே நான் சொல்கிறேன், அந்த இன்ஸ்டாகிராமை வச்சு நம்ம ஒரு வாய்ப்பு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெரிய தப்பான ஒரு இமேஜ். ஏன்னா உண்மையாக நடிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் நடிக்க மாட்டாங்க. சினிமா அப்படி ட்ரை பண்ணவே முடியாது. அதாவது ஷார்ட் டைம் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து உங்களுக்கு ஃபேம் கிடைக்கிது. அதனால் வந்து ரம்மி விளாட்றது, சீட்டு விளாட்றது, இந்த மாதிரி கேம் ஆப்பை வந்து இது பண்ணுறது, அந்த மாதிரி தான். நீங்கள் எந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸு சொந்தமாக டைலாக்கு சொந்த வாய்ஸில் பேசி சொந்த ரியாக்ஷன் கொடுத்துருக்கான் இமிட்டேட் பண்ணாமல்? ஒரு ஆக்டர் ஒருத்தனை இமிட்டேட்டே பண்ணக்கூடாது. ஓகே. அவனா ஒன்று கிரியேட். இப்போ இவங்க ரீல்ஸ் போடுறதெல்லாம் கூட பண்ணவே கூடாது. இமிட்டேஷன். நிறைய பேர் சொல்லுவாங்க கண்ணாடி பார்த்து நடிக்கணும். கண்ணாடி பார்த்து நடிக்கவே கூடாது. ஒரு நடிகை என்னன்னா கேமரா வச்சுட்டு அவன் நடிச்சு பார்க்கணுமே தாண்டி, ஏன்னா கண்ணாடியில் உங்களுக்கு அப்படியே உங்களுடைய ஆப்போசிட் ரிஃப்ளெக்ஷன் தான் கிடைக்கும். கண்ணாடி பார்த்து நடிக்கும்போது ஒரு பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிருதுன்னு சொல்கிறாங்க. பயம் போகிறதுக்கு நீங்கள் கண்ணாடி பார்த்து நடிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் தெருவில் இறங்கி 4 மக்களை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட உங்களுக்கு மனசில் தோணுதை பேசணும்னு பயம் போயிடும். நான் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது அப்படியே நார்மலாக பேசுறதுக்கே ஸ்டேஜில் இன்னும் காலெலாம் ஒதுரும். பட் மார்க்கெட்டிங் பண்ண என்ன ஆச்சுன்னா எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. 1,00,000 பேரில் 1 கோடி பேர் முன்னாடி கூட ஒரே மாதிரி பேசணும். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, உண்மையாக சினிமாவை ப்ரொஃபஷனாக நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராம், நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது பெரிய நடிகர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை. அவ்வளோதாங்க. ஏன்னா சினிமா இருக்குல்ல 70mm ஸ்க்ரீனு, அதை நீங்கள் இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே உங்களோட திறமையை காமிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் ரசிப்பாங்க, அதில் ரசிக்க மாட்டாங்க. ஸோ எப்போவுமே அங்கே தான் இருக்கணும். இது ஜாலிக்கு பண்ணுறதுங்க. நான் அவங்க பண்ணுறது தப்புன்னு சொல்ல, ஆனால் அதை நான் எப்போ தெரியுமா தப்புன்னு சொல்கிறேன், நான் பெரிய ஆளுன்ற நினப்போடு சுற்றுறாங்க தெரியுமா,
தமிழக மக்களே நடிப்பாராக்குன்னு சொல்கிறான் தெரியுமா ஒரு டுபாக்கூர். அவனை முதல்லாம் நடிப்புன்னு என்னன்னு தெரியுமா அவனுக்கு முதல்ல? நான் திமிராவே இது திமிருன்னே வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே கோடம்பாக்கத்தில் தான் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து இன்றைக்கி ஜெயிச்சிரும், நாளைக்கு ஜெயிச்சிரும், நாளைக்கு ஜெயிச்சிரும், நாளைக்கு ஜெயிச்சிரும், அந்த நாளைக்கு எப்போ வரும்னே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணுறான் தெரியுமா? அவங்க கூட சொல்லலாம் அதை. ஆனால் நடிப்புனா என்னன்னே 1% கூட தெரியாத தற்கூரியெல்லாம் வந்து அதை பற்றி பேசும்போது இதுக்கு என்ன தெரியுமா, இதுக்கு காரணம் இந்த மீடியாவில் இருக்காங்க தெரியுமா, அவனை வந்து தூக்கி விட்டது. நானும் அந்த செவ்வில் திருப்பி அமைச்சிருவேன் படம். இதில் வந்து நிறைய ஆக்டர்ஸுமே வந்து அவங்க முன்னாடி டான்ஸ் ஆடும், இப்படி இப்படி இப்படின்னு ஆடும்போது சிரிச்சின்னு நானும் அதனை எட்டி விட்டு சிக்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த நிறைய பேர் சொல்லுவாங்க அவன்லாம் கொஞ்ச நாள் தான் இருப்பான். அந்த கொஞ்ச நாள் யாரோ ஒரு திறமையானவனுக்கு போக வேண்டிய விஷயம். இப்போ ஏஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் அவன் ஒரு இதுக்கு வந்தான்னு சொல்லி பேசினான். அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ அந்த படம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நல்லா இல்லை, ஒரு டேரக்டர் எப்போ தான் கதையை நம்பலையோ அப்போ தான் இந்த மாதிரி தற்கொலையை நம்புவான். ஓகேவா? நல்ல கதையை வச்சுருக்கவன் திறமைசாலியெல்லாம் தேடுவானை தாண்டி இந்த மாதிரி தற்கொலையை தேட மாட்டான். இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் இப்போ இந்த டேரக்டர் விஷயம் பேசினதுனால சொல்கிறேன். டேரக்டர் தன் கதையை நம்பாதப்போ வந்துட்டு ஒருத்தங்களை நம்புகிறாங்க அப்படின்னு. சினிமா அப்படின்றது அந்த 24 ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, ஏதாவது ஒரு இதில் விட்டால் கூட ஒரு இதை காப்பாற்றிடும். இப்போ நமக்கு வந்துட்டு சீன் எடுக்கும்போது ஷார்ட்டில் மிஸ் பண்ணால் கூட, ஏதாவது டைலாக் மிஸ் பண்ணிட்டோம், டைலாக் லேக் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அதை டப்பிங்கில் காப்பாற்றிடலான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் சேர்ந்தது தானே சினிமா. தப்பாக சொல்கிறீங்க. அப்படி தானே, அப்படி தான் மழுப்புறாங்க. நீங்கள் நான் லெனின் சார்கிட்ட பேசியிருக்கேன். அதாவது ஃபிலிம் ரோலில் படம் பண்ணாங்க இருக்காங்களே, அவங்க டப்பிங் இருக்குல்ல, நம்ம இப்போ டிஜிட்டலாக டப்பிங் பண்ணுறோம். அப்போல்லாம் ஃபிலிமில் டப்பிங் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பேசலைன்னா அங்கே திட்டு விழும் சவுண்ட் இன்ஜினியர்கிட்டேருந்து. ஏன்னா அவ்வளோ ப்ரொஃபஷனாக இருக்கணும். நீங்கள் அப்படியே கண்ட மீனிங் போய் டெலிட்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அவ்வளோ ஒரு சீன் ஒரு டைலாக் பேசுறதுக்கு நீங்கள் 10 வாட்டி ரிஹர்சல் பண்ணணும் டப்பிங் ஸ்டுடியோவில். இங்கே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போல்லாம் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக டைலாக் இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணிலாம் போக முடியாது. ஒரு சீனு எவ்வளோ தூரம் அடுத்த கட்டு இருக்கோ அந்த கட்டு வரைக்கும் பேசுவாங்க. ஓகே, அப்புறம் சொல்லுங்கள், வணக்கம் அப்படிலாம் கிடையாது. சொல்லுங்கள் வணக்கம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு போகணும். அதுதான் ப்ரொஃபஷனலிசமாக அவங்க பண்ணுறது. இங்கே இருக்கிறவங்க என்னென்னா, டிஜிட்டல் ஆனவொடனே அது ஈஸியாக தூக்கி போட்டுக்கோ, இது வந்து இது ஏற்றிக்கோ, இது இறக்கோ, இது பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ அதுதானே சொல்கிறாங்க, அந்த 24 ஃப்ரேம்ஸில் எதனா ஒன்று கிராஃப்ட்ஸில் வந்துட்டு எதனா ஒன்று விட்டால் கூட, இப்போ கதையில் ஏதாச்சும் ஒரு இதுனா கூட எடிட்டிங்கில் தேத்திடலாம், ஏதாச்சும் கேமரா சைடு இஷ்யூஸ்னால் கூட டிஐயில் தேத்திடலாம், இந்த டைலாக்ல இஷ்யூஸ்னால் வந்து டப்பிங்கில் தேத்திடலாம். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு டைலாக் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டைலாக் கொடுத்துருப்பாங்க, 2 பேருக்குமே தனித்தனியாக ஷார்ட் எடுத்திருப்பாங்களா, ஏதாவது ஒரு டைலாக்ல அங்கே ஷூட் அப்போ மிஸ்டேக் நடந்ததுன்னா இன்னொருத்தங்களோடதை வச்சு அதை போட்டு டப்பிங்கில் தேத்திடுறாங்கல்ல. ஸோ இப்படி தானே இப்போ வந்து காட்டுறாங்க. இல்லை, அப்படி தான் காமிக்கிறாங்க. அப்படியேப்பட்ட படம் ஓடுறதில்ல. ஓகே, ஏன்னா டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது ரிலீஸ்க்கு அப்புறமும் மக்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஷூட் அப்போவே ரொம்ப சீரியஸாக அந்த 24 கிராஃப்ட்ஸையும் பண்ணல அப்படின்னா படம் நல்லா வராது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஹேராம் சூப்பர் படம். காரணம் 24 கிராஃப்ட்ஸும் ஸ்பாட்லேயே சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. லைவ் சவுண்டை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஹேராமில். ஸோ அதுதான் இது. இப்போ நீங்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு லைவ்லி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து. ஆமாம், அதே மாதிரி இப்போ நீங்கள் திரு கமல் அவர்களுடைய படங்கள்லாம் போனீங்கன்னா, நடிக்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து டப்பிங்கில் பார்த்துக்கிறேன் பேச்சே வராது. இங்கே பேசு, இங்கே பேசு, அங்கே பேசுகிறன்ற பேச்சே வரக்கூடாது. அண்ட் யூ கேனாட் மேட்ச் தி ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன். மேபி அது அன்காம்ப்ரமைஸ்டாக இருக்குமே தாண்டி ஃபுல் காம்ப்ரமைஸ்டாக இருக்குது. ஒரு கலைஞன், ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவன் என்னென்னா, அவன் செய்கிற விஷயத்தில் அவன் கண்ணுக்கே குறை தெரியக்கூடாது. அந்த மாதிரி தான் அவனுடைய படைப்பை கொடுக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. இது நிறைய பேர் கதை கேட்டிருப்பாங்க. ஒரு சிற்பி ஒரு அழகான ஒரு பெண் சிலையை வந்து வடிச்சிருக்காரு. பட் ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கார். அப்போ வந்து ஒருத்தர் வந்தார், என்னையா ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை இந்த சிலையில் ஒரு குறை இருக்குன்னு. அவரும் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காரு. குறை ஒரு கண்ணுக்கே தெரில. எங்கேயா குறை இருக்குது அப்படின்னு. அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுடைய இடது காது இருக்குல்ல, அந்த காதோரத்தில் 10 முடி இருக்குல்ல, அந்த முடியில் ஒரு முடி மட்டும் வளைஞ்சிருக்கியா? ஏய், என்னை பைத்தியக்காரன் நினைக்கிறியா அப்படின்னு அவர் கேட்கும் போது, ஏன் அப்படின்னா, இல்லை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சிலையை உடச்சிட்டு அடுத்த ஒரு 8 மாதம் செலவு பண்ண போகிறேன். ஏன்யா இது எங்கேயா வரப்போகுது அப்படின்னா, கோபுரம் அங்கே தெரியுமா உச்சி, அந்த இடத்துல வைக்க போகுது. ஏன்டா டேய், பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு தெரில, அங்கே வச்ச மட்டும் தெரியுமா?
எனக்கு தெரியுமே அந்த குறை அப்படின்னாராம். அதுதான் ஒரு கலைஞன். ஸோ கலைஞனுக்குடைய மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா, அவன் செய்கிற விஷயத்த ரொம்ப கரெக்டாக செய்யணும். இதை வந்து ஜாக்கி சான் சாருமே சொல்லியிருக்காரு. நீங்கள் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யூ நோ வாட், திஸ் கோனா பி ஃபார் அ லைஃப் லாங். நான் இப்போ ஒரு தப்பு பண்ணேன்னா அந்த தப்பு லைஃப் லாங் இருக்கும். ஸோ பண்ணுறது சரியாக பண்ணணும். ஓகே. இப்போது படத்துலலாம் வந்து ஒரு சின்ன கண்டினியூட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அதை கண்டுபிடிக்கும். மேபி சினிமா தெரிஞ்சவங்கன்னா வந்து அதை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் அதை பிடிக்க வாய்ப்பு இல்லைல்ல. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து அந்த இடத்துல வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து ஏமாந்து தானே போகிறாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஆடியன்ஸ் கண்டுபிடிக்கலன்றதுக்காக நான் தப்பு பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. நான் தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லணும். இப்போ போலீஸ்காரன் கண்டுபிடிக்கல அப்படின்றதுக்காக நான் கொலை பண்ண முடியுமா? அந்த மாதிரி தான் இது. சி, அப்போ சினிமா தெரிஞ்சவன் என்ன பிடிக்காதவன் இருப்பான் தெரியுமா, அப்போ அவன் குறை என்னை பிடிக்காதவனா என் படத்தில் குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் நடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் என் நடிப்பில். இப்போ எப்படி சொல்கிறதுனா, இது ஒரு மாதிரியான ஒரு விஷயம். நான் வந்து என் எதிரியாகவே இருந்தாலும் அவன் திறமைசால்றா அப்படின்னு சொல்ல வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய ஒரு கலைஞனுடைய மிகப்பெரிய கௌரவமாகவும் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு தெரியல, ஆனால் சினிமாக்காரர் எனக்கு தெரியுதில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிராகன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து நான் நல்ல படம், கமர்ஷியலி ஹிட்டு எல்லாம் ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எந்த ஐடி ஆஃபீஸில் ரோட்டில் போகிற ஒருத்தன் நீட்டாக கொண்டு வந்து கான்ஃபரன்ஸ் ரூம் உட்காந்துட்டு அந்த கேரக்டரை மிரட்ட முடியும்? அந்த இத்தனைக்கும் அது வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனி. இப்போ உங்கள் ஆஃபீஸ்லேயே இங்கே யாருடைய பர்மிஷனும் இல்லாமல் என்னால் உள்ளே வர முடியுமா? எப்படி? உடனே சொல்லுவாங்க, அதான் பிரதீப் ரங்கநாதன் கூட்டம் வந்துடுறேன். பிரதீப் ரங்கநாதன் ஃபஸ்ட்டு அவர் தொடர்றதே வந்து லாபியில் கிடையாது, ஆஃபீஸுடைய சென்டரில். அது எப்படி? ஓகேவா? ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த லாஜிக் உங்களுக்கு புரியுதா? இது என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுல்ல, அப்போ அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்த யாராவது ஒருத்தவங்க குறை சொல்லிட்டே தானே. அதுக்கு பேர் சினிமாட்டிக் லிபர்ட்டி இல்லைங்க. யாருமே குறை சொல்லாத மாதிரி. இப்போ கடைசி விவசாயி படத்தில் ஒரு குறை சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லுங்கள், கடைசி விவசாயி படத்தில் ஒரு குறை சொல்லுங்கள். அன்பே சிவம் படத்தில் ஒரு குறை சொல்லுங்கள். முள்ளு மலரும் படத்தில் ஒரு குறை சொல்லுங்கள். திருவிளையாடல் படத்தில் ஒரு குறை சொல்லுங்கள். குறைய சொல்லாமல் படம் எடுக்க முடியும். ஆனால் இவங்க அதுக்கு வந்து பேர் என்ன தெரியுமா, லாஜிக்கெலாம் பார்க்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி கிடையாது. பார்க்குறோம் இவன் இந்த படத்தை பார்க்க அவங்க தான் அந்த ஆடியன்ஸ், அவங்க தான் அந்த ஆடியன்ஸை பைத்தியமாக்குறாங்க. இப்போ டிராகன் மாதிரியான படங்கள் வந்து ஆடியன்ஸ் பைத்தியமாக்குது. ஆமாம், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், படம் ஃபுல்லாக ஒருத்தன் ஐயோக்கியனாக இருப்பானா, கடைசியில் அவன் ஜெயிக்கிறான்றது இருக்குல்ல. கேட்டால் இன்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறான் தெரியுமா, அப்படியா ஹீரோ கடைசி 10 நிமிஷம் தான் ஜெயிச்சான், அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், முதல் 4 வருஷத்தில் 3 வருஷம் நான் வந்து உதாரணத்தனமாக சுற்றிட்டு கடைசி வருஷத்தில் நான் ஜெயிச்சிடறேன்னு தான் சொல்கிறான். நான் 4 வருஷம் படிக்கிறேன்னு அவனு சொல்கிற மாதிரி. ஆனால் அவங்க வளர்ந்த சூழ்நிலை, இவங்க வளர்ந்த ஒருத்தங்க ஒரு மாதிரி இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க மனுஷங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு இருக்கும், அதை அவங்க ரியலைஸ் பண்ணி திருந்துறாங்க அப்படின்றது தானே அதை காமிச்சிருப்பாங்க. அதாவது ரியலைஸ் பண்ணி திருந்துறாங்கன்னா அந்த ரியலைசேஷனுடைய பாயிண்டே தப்பாக இருக்கேங்க. பேப்பர் சேஸ் பண்ணுறதுன்றது அடுத்தவன் பேப்பரை மாற்றுறது இல்லைங்க, அவன் பேப்பருக்கு மார்க்கு கூட்டுறதுங்க. ஓகே, ரியலைசேஷன் பாயிண்ட் மாற்றிடுச்சா உங்கள் சினிமாட்டிக் லிபர்ட்டி இஷ்டத்துக்குலாம். அப்போ பேப்பர் சேஸ்னால் அடுத்த பேப்பரை மாற்றிடுவான்ற எண்ணமே தப்பு இல்லை. நீங்கள் தப்பாக ஏன் கைட் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எல்லாருடைய தாட்டம் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் இந்தியா அடிமையாக இருக்கும்போது சுதந்திரத்துக்காக போடும்போது எல்லாருடைய தாட்டம் ஒன்றா இருந்துச்சு, எனக்கு சுதந்திரம் வேணும் என் நாட்டுக்குன்னு. அப்படி தான் அதுக்கு காரணம் வந்து வீதி நாடகம், மேடை நாடகம், மேடை பேச்சு, இது எல்லாமே தான் மக்களை வந்து வழிநடத்தி கொண்டு போச்சு. சினிமாவும் அப்படி தான் இருக்கணும். இருந்தால் இந்த சொசைட்டி சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, நான் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே நம்மளை ஏதோ ஒரு வகையில் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஏன் நம்ம வந்து ரெட் கலர் லிப்ஸ்டிக் போடுறோம், ஏன் நம்ம வந்து பிங்க் கலர் லிப்ஸ்டிக் போடுறோம், ஏன் நம்ம ஐப்ரோ போடுறோம், ஏன் நம்ம மஸ்காரா போடுறோம், ஏன் நான் வந்து என் தலை கலரிங் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு விஷயம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு எனக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடி இருந்தாலும் கலர் அப்படி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ அஜித் சாரோடைய அந்த சால்ட் அண்ட் பெப்பரை பார்த்தா நிறைய பேர் சால்ட் அண்ட் பெப்பரில் திரிகிறாங்க. உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ஒட்டுமொத்த மக்களையும் இன்ஸ்பயர் பண்ணுறீங்களான்னு தெரியாது. நீங்கள் ஒருத்தரை இன்ஸ்பயர் பண்ணாலும் இன்ஸ்பயர் ஆனது தான். யாரையும் ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணுறீங்களா? இப்போ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதில் யாரோ ஒருத்தன் காசு போட்டு ஏமாந்தாலும் ஏமாந்தது தானே, அதுக்கு அவங்க தானே காரணம். அதே மாதிரி தான் சினிமாவும் வந்து இந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கான அது நல்ல விஷயத்தில் டைரக்ட் பண்ணி கொண்டு போகணும், தப்பான விஷயத்துக்கு கொண்டு போகக்கூடாது. டிராகன் படமாக இருந்தாலும் சரி, கோமாளி படம் இருக்குல்ல, அந்த படத்தில் வந்து அவர் வந்து கடைசியில் மனிதநேயம் சொல்லுவாப்புல. ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து இன்னொருத்தனுடைய ஒய்ஃபை வந்து தடவிட்டுருப்பாப்புல. அப்போ அந்த ஹஸ்பண்டுடைய மனசு கஷ்டப்படும்ன்றது, அப்போ அது மனிதநேயம் கிடையாதா? இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, மனிதநேயம் என்னென்ன தெரியுமா, நாய்க்கு அடிபடிச்சுன்னா அது காலை கட்டி விடுறது, யாராச்சும் பசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சோறு போட்டு அதை வீடியோ எடுக்கிறது,
ஓகேவா? லேடிஸ் யாராச்சும் கஷ்டப்படணும் கொண்டு போகிறது, அடுத்தவன் மனுஷை கஷ்டப்படுத்துறதும் மனிதநேயம் இல்லாத ஒரு விஷயந்தான். அப்போ அடுத்தவங்க மனசை கஷ்டப்படாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி என்னை கேட்கலாம், அப்போ நீங்கள் மட்டும் இந்த இன்டர்வியூவில் எல்லாரும் பேரும் சொல்கிறீங்களே, நீங்கள் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தலையான்னு. நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவங்கள பர்சனலாக அட்டாக் பண்ணலை, அவங்க எனக்கு பண்ண தப்புகளை நான் சொல்கிறேன், இவ்வளோதான். நான் வந்து போயா அப்படி வாயா அப்படின்றதெல்லாம் அவங்க அடுத்தடுத்து என்னை பேச வைக்கிறதுக்கு ரீசன் அவங்க நடந்துக்கிறதுல இருக்குது. ஒருத்தன் எடுத்தவொடனே யாரையுமே மரியாதைலாம் பேசிடவே மாட்டான். அவன் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் சரி, எடுத்தவொடனே சொல்லுங்கள் அப்படின்வான். என்னடா அப்படின்னா யாரை பற்றி என்னடான்னு வைப்பான், அவ்வளோதான். ஸோ நாம் ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணுறோமோ அது நமக்கு வரும். மனிதநேயம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ காமெடி அப்படின்ற பேரில் வந்துட்டு ரொம்ப கேஷுவலான டைலாக்ஸ், பாடி ஷேமிங் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்துட்டு அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தப்பு. இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, இது வந்து ஒரு விளையாட்டுக்கு சொல்கிற விஷயம், இதையே நீங்கள் உங்களால் இதை விளையாட்டுக்காக கூட எடுத்துக்க முடியலன்னா அப்போ உங்கள் மேலே தான் தப்புன்ற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் கூட வருது. இல்லை, சைக்காலஜிக்கலாக ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, நான் பாடி ஷேமிங் மட்டும் சொல்லலை, அது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் அடிக்கிறது உதைக்கிறது. இப்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, அடுத்தவங்களை நீங்கள் வந்து டீக்ரேட் பண்ணியோ அடுத்தவங்களை வச்சு நீங்கள் ஒரு இந்த மாதிரி காமெடி பண்ணுறீங்க, அந்த காமெடியை பார்த்து யாரெல்லாம் ரொம்ப நல்லா சிரித்து ரசிக்கிறாங்களோ அவங்களாம் சைக்கலாஜிக்கலாக ரொம்ப வன்மம் பிடிச்சவங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பிக் பாஸ்னு ஒரு ஷோ வந்துச்சுல்ல, அந்த ஷோ பீக்கில் ஏன் தெரியுமா போகுது, நம்மளுடைய வன்மமான புத்தி, அடுத்த வீட்டில் நடக்குதுன்னு எட்டி பார்க்குற புத்தி. நான் பிக் பாஸ் பார்க்கவே மாட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சீரியல்ஸ் பார்க்க மாட்டேன். ஏன்னா இது எல்லாமே என்ன தெரியுமா, அடுத்தவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், அடுத்தவன் லைஃப் எப்படி கெடுக்கலாம், அடுத்தவன் முன்னேற்றத்தை எப்படி கெடுக்கலாம், இவனை எப்படி கெடுக்கலாம், அவனை எப்படி கெடுக்கலான்ற விஷயம் தான் சீரியலில் ஓடிக்கிட்டே இருக்குது. பிக் பாஸ்லேயும் அதுதான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் காமெடியுமே வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தவனை எட்டி வச்சா நம்ம சிரிக்கிறது, அடுத்தவனை அடித்தா சிரிக்குது. ஆனால் எதே நம்மளாம் அடித்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சண்டைக்கு போகிறது அநியாயமாக இல்லை. ஆனால் அந்த காலத்தில் பழைய படங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, திரு தங்கவேல் அவர்கள், திரு நாகேஷ் அவர்கள், திரு சுருளிராஜன் அவர்கள், திரு சந்திரபாபு அவர்கள், இவங்களுடைய காமெடி எதுவுமே வந்து அடுத்தவங்களை புண்படுத்தி காமெடி இருக்காது. அதே தான் வடிவேல் அவர்கள் என்ன பண்ணார்னா, அடுத்தவங்களை புண்படுத்தாமல் தன்னைத்தானே புண்படுத்திக்கிறது. நான் தான் சொல்கிறேன், எதுக்கு நம்மளையோ இல்லை அடுத்தவங்களையோ புண்படுத்தி, மனசாலையோ உடம்பாலையோ புண்படுத்தி அடுத்தவங்களை சிரிக்க வைக்கணும்? வார்த்தையால் கூட புண்படுத்தாமல் காமெடி பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. நம்ம பேசுகிற விதத்திலே காமெடி, அதாவது இங்கே காமெடி இருக்கக்கூடாது, ஹியூமர் தான் இருக்கணும். நிறைய பேர் காமெடின்னு சொல்கிறாங்களே தாண்டி ஹியூமர் இருக்கணும். லைஃப்பில் ஹியூமர் தான், அது எப்பவுமே உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போது எம்ஆர் ராதா ஆமாம், அவர் தான் எம்ஆர் ராதா சார், இந்த ரத்தக்கண்ணில் நடித்தார் இல்லைங்களா, அவருமே வந்து அவர் பேசுகிறது எல்லாமே பயங்கரமான அரசியல். அவர் மாதிரி ஒரு அரசியல் பேச்சை நீங்கள் பார்க்க முடியாது. இப்போது இருக்கிறதுல பெரிய பெரிய தலைவர்களுடைய பேச்சுகளை விட திரு எம்ஆர் ராதா அவர்களுடைய பேச்சுகள் தான் அரசியல். இதுவாக இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும் அவர் சொன்னது தான். அவருடைய படம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், சூப்பரான ஒரு. அதேமாதிரி திரு மணிவண்ணன் அவர்களுடைய படங்கள் அரசியல் சூப்பரான ஒரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் எல்லாம் தேடி இப்போ நான் சினிமா ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன் தெரியுங்களா? நான் 12th முடிச்சுட்டு நான் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பிசிக்கு ட்ரை பண்ணேன். நான் வந்து இந்த சர்வீஸ் ரிலேட்டடாக ஏன் ட்ரை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய படங்களை பார்த்து, திரு அர்ஜுன் அவர்களுடைய படங்களை பார்த்து, அதுக்கப்புறம் திரு ராஜசேகர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இந்த மீசைக்காரன், இதுதாண்டா போலீஸ், இந்த மாதிரி படங்களெல்லாம் நான் பார்த்தேன்னா, போலீஸ்னால் தப்பு செஞ்சால் தண்டிக்கலாண்டா, மிலிட்ரினா நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றலாண்டா அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது எனக்கு இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து சந்தன மரத்தை வெட்டியிருந்தாருன்னா நான் எதுக்கு இன்ஸ்பயர் ஆகிருப்பேன்? சந்தன மரம் வெட்டுறது தான் இன்ஸ்பயர் ஆகிருப்பேன். இப்போது இந்த புஷ்பா படத்தில் நடந்தது இல்லையா? ஓகேவா? ஹீரோ அதை பண்ணக்கூடாது, போலீஸை மொக்கையாக்கியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஹீரோ போலீஸாகவும் வில்லன் அங்கேயும் இருந்திருக்கணும். ஸோ உங்களை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அத்தனை பேர் உங்களை நல்லா ஃபாலோ பண்ணணும். இப்போ டிராகன் படமே நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா படிக்கிற ஒரு கேரக்டர், நல்லா படிக்காத ஒரு கேரக்டர், இவங்க இதே விஷயத்தை தான் வச்சுருக்கலாம். ஆனால் நல்லா படிக்கிற கேரக்டர் ஒன்று வரணும். அந்த கேரக்டர் பேரலாக வந்து நீங்கள் சொல்கிற அந்த பிரதீப் ரங்கநாதன் நீங்கள் மீட் பண்ணும்போது இவன் நல்லா இருக்கான், அதுக்கு ரீசன் இது தான் அப்படின்னும் போது அங்கே இவன் வந்து சேஞ்ச் ஓவர் ஆனானா பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட். அந்த படத்தில் ஏதாவது ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டருக்கு சொல்லுங்கள். நல்ல கேரக்டர்லாம் காமிக்கவே இல்லை, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா
ஆடியன்ஸுக்குமே அவங்க அப்பாவுடைய கேரக்டர் அப்படி காமிச்சிருப்பாங்களே ஒரு நீங்கள் காலேஜ் பசங்க இல்லை காலேஜ் பசங்களுடைய கேரக்டர் படம் எடுக்கிறீங்களா இல்லை அப்பா எல்லார் படத்துலையுமே அப்பா எல்லார் லைஃப்லையுமே அப்பா நல்லவங்களா தான் இல்லை இருப்பாங்க. அதை தாண்டி அந்த படம் காலேஜ் லைஃபாகவே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்க அப்பாவோடதும் ஒரு மிகப்பெரிய அப்பா பையனுடைய சென்டிமெண்ட்டுன்ற மாதிரியான ஒரு விஷயம் அது நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. நான் தான் சொல்கிறேன், எல்லாருடைய அப்பாவும் மாக்கானா இருப்பான்றது தான் காமிச்சிருக்காங்க. 10 லட்ச ரூபா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் வீட்டை விற்று கொடுக்குறதெல்லாம் இருக்குல்ல, மாக்கானா அவங்க அப்பா. எங்கள் அப்பா வந்தாலும் கழுத்தை மண்டியில் வச்சிருப்பார், ஓ ட்ராவல் அப்படின்றார். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது தான். எனக்கு ஒரு சட்டை வேணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஓகே. நான் 7வது படிக்கும்போது 8வது படிக்கும் போதெல்லாம் சனி ஞாயிறில் நான் சித்தல் வேலை செய்யணும். ஒரு நாளைக்கு 50 ரூபா கொடுப்பாரு. நான் 100 ரூபா 2 நாள் வேலை செஞ்சு 100 ரூபா வச்சு, அப்போ எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, நீ பணம் சம்பாரித்து அந்த பொருளை வாங்கும் போது அந்த பொருளை உன்னால் பத்திரமா பார்த்துக்க முடியும். இது எங்கள் அப்பா சொன்னது. இந்த மாதிரி ஒரு அப்பா சொல்லியிருக்கணும்ல அந்த படத்தில். ஆனால் அவங்க அம்மா கேரக்டர் நல்லாயிருக்கும். ஆனால் எத்தனை பேர் இருந்தால் இப்போ எல்லாருமே அப்பா கேரக்டர் சூப்பர், அப்பா கேரக்டர் சூப்பர் சொன்னீங்க. ஆனால் அம்மா கேரக்டர் பற்றி யாருமே பேசலையே. இங்கே மாக்கானாக இருக்கணும், பைத்தியமாக இருக்கணும், முட்டாளாக இருக்கணும், அவனை தான் வந்து இங்கே பேசுவாங்களே தாண்டி புத்திசாலியாக ஒருத்தன் தான் அவனை பற்றி பேசவே மாட்டாங்க. இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க மனித நேயம் அப்படின்ற மாதிரி. இப்போ உங்கள் கமெண்ட்ஸ்லேயுமே நீங்கள் வந்துட்டு அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுக்குறீங்க. அப்போ அதுவும் மனித நேயம் மீறுற ஒரு செயல் தானே? கரெக்டு. இப்போது நான் வந்து என்னை அடித்தா ஓகே, என்னை வந்து அடிங்கன்னு சொல்லிட்டு காந்தி கிடையாதுங்க. ஆனால் நான் உங்களை கமெண்ட் பண்ணுறேன், அந்த கமெண்ட் பண்ண ட்ரிகர் பண்ணது யாருன்னு ஒன்று இருக்குது. நான் ஃபஸ்ட்டு அப்படி பண்ண மாட்டேன். அவங்க என்ன ஹாய் ப்ரோன்னு சொன்னால் சொல்லுங்கள் ப்ரோன்னு, டேய் அப்படின்னா சொல்கிறா அப்படின்னு. அவன் என்ன கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணால் அதே கெட்ட வார்த்தை ரிப்ளை பண்ணுவேன். இது என் பழக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான், நீ என்ன எனக்கு கொடுக்குறியோ அதை ட்ரிப்பிளாக நான் திருப்பி கொடுப்பேன். அது அன்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஓகே. இப்போ இந்த டிஆர் பாலா அப்புறம் ஒரு சிலரை வந்துட்டு பயங்கரமான ஒரு விமர்சனங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கான காரணம் இத்தனை அது நடந்து ஒரு 2-3 வருஷம் இருக்குமா? 4 வருஷம். இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ அது பேசும் பொருள் ஆகியிருக்குன்னா இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ எதுக்கு அந்த விஷயம் வரணும்? இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் தீர்ப்பு எப்போ கொடுத்தாங்க? ஒரு லாங் கேப் 20 இயர்ஸ். அப்போ நம்ம சொல்லலாம், என்ன சார் 20 வருஷம் ஆயிடுச்சு இப்போ போய் தீர்ப்பு முடியலன்னு கேட்கலாம் இல்லையா? ஒரே விஷயந்தான், தப்பு எப்போ செஞ்சாங்கன்றது முக்கியம் இல்லை, அந்த தப்பு பண்ணாங்களா இல்லையான்றது தான். அவங்க தப்பு பண்ணது என்னென்னா, நம்மளை நம்பி ஒருத்தவங்க 5000 10,000 கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை நம்பி ஒரு படத்துக்காக 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் போடுறாங்கன்னும் போது அவங்க எந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையோடு இருப்பாங்க. அப்போ அவங்கள நீங்கள் வந்து ஏமாத்துறீங்க அப்படின்னாலுமே அது குற்றம் தானே. அந்த குற்றத்தை எப்போ சொன்னானே, நியாயம் எப்போ கிடைச்சா என்ன? ஆனால் ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்லுவாங்களே, தீர்ப்பு வந்து தாமதிக்கப்பட்டது வந்து மறுக்கப்பட்டதுக்கு அர்த்தம் தான். இத்தனை வருஷம் கழித்து தீர்ப்பு கிடைச்சாலும் அப்போ அது கிடைச்சிருந்தா தானே அந்த தீர்ப்போடைய வேல்யூ அப்படின்றது ஒரு இடத்துல இருக்கு. கரெக்டான விஷயம். இப்போ கூட அது இன்னும் கிடைக்கல. ஓகேவா? அந்த தீர்ப்பை கொடுக்க வேண்டியது யாருன்றது நீங்கள் தான் சொல்லணும், நான் கிடையாது. நான் வந்து வக்கீல் வாதாடி இருக்கேன். ஜட்ஜுன்றது ஆடியன்ஸு ப்ளஸ் இதை பார்த்துட்டு இன்னமும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கவுன்சில்ஸ். ஓகேவா? இதை பார்த்துட்டு வாயை பொத்திட்டு இருக்கக்கூடிய கவுன்சில்ஸ் தான் இதை பற்றி பேசணும். ஓகேவா? மறைக்கக்கூடாது. நான் பேசுகிற வீடியோவை எடிட் பண்ணக்கூடாது. என்னப்பா அப்படி சொல்கிறான், அவனை கூப்பிட்டு பேசுவோன்னு சொல்லியிருக்கணும். கூப்பிட்டா நான் பேசுவேன். என்னென்ன பண்ணானுங்கன்றதை நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏன் அந்த ப்ரொடியூசர் என்னப்பா 46 படத்தை பற்றி பேசுகிறாங்க, ஏன்னா உங்கள் கவுன்சிலில் தானே அவர் மெம்பராக இருக்கார், உங்களுக்கு தெரியாது யாருன்ட்டு போய் கேளுங்க. என்னப்பா இந்த மாதிரி இந்த பையன் சொல்கிறான், அது உண்மையாப்பா அப்படின்னு கேளுங்க. உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்கள். அப்போ நான் பண்ணியிருந்தாலும் என்ன கருத்துக்கு அவசரப்படுறேன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ பண்ணாலும் அப்போ எப்போ தானே நான் சொல்கிறது? இங்கே நம்ம சொல்லவே கூடாதுன்றாங்க. என்ன தெரியுமா, தப்பு பண்ணுறவங்க பண்ணுவாங்கப்பா, நீ கொஞ்சம் பொறுத்துட்டு பார்ப்பான்றாங்க. எனக்கு அந்தளவுக்கு என்ன ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, பிரதர் நீங்கள் ஒரு சினிமாவுக்கு நீங்கள் சினிமாவுக்கு ஃபிட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமான ஃபிட் இல்லை. ஏன் அப்படின்னா நடிப்பு திறமையில கிடையாது. நீங்கள் நடக்கிற அயோக்கியத்தனத்தை பார்த்துட்டு அமைதியாக இருக்கணும், என்னால் முடியாது. ஸோ நான் சினிமாவுக்கு ஃபிட் இல்லை. இங்கே நடக்கிற முள்ள மாதிரித்தனத்தை பார்த்துட்டு அமைதியாக இருக்கணும், ஸோ நான் ஃபிட் இல்லை. சினிமாக்காரங்க எல்லாருமே பின்னாடி தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. நான் சினிமாக்காரன் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் 6 படம் நடிச்சிருக்கீங்க, சினிமாக்காரங்க பின்னாடி தான் பேசுகிறேன், நான் ஒரு சினிமாக்காரன் இல்லைன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? இப்போ 6 படம் நடிச்சிருக்கீங்களே, அப்புறம் எப்படி நீங்கள்? இல்லை நீங்கள் சினிமாக்காரன் இல்லைன்னா அப்படி கிடையாது. நான் ஒரு ஆக்டர் பை ப்ரொஃபஷன். ஓகேவா? இங்கே சினிமாக்காரன் என்ன தெரியுமா? இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்,
லீலா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சூப்பருங்க, நீங்கள் வந்து எப்படிலாம் நடிச்சிருக்கீங்க தெரியுமா, நீங்கள் சூப்பர் ஆங்கர் பண்ணீங்கன்னு போயிட்டு நான் வெளில போயிட்டு அவர்கிட்ட என்னங்க கேவலமாக பண்ணுறாங்க, முன்னே ஒன்று வச்சு பின்னாடி ஒன்று பேசுறதுக்கு பேர் தான் சினிமா தனம்னு சொல்லுவாங்க. அதாவது அகமொன்று பேசி புறமொன்று நடப்பது தான் சினிமா. ஸோ அதுதான் அந்த மாதிரி சினிமாக்காரன் நான் கிடையாது. இங்கே சினிமாவில் அதான் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தனஞ்சயன் வந்து சிவி குமாரை பற்றி என்கிட்ட தப்பாக பேசுகிறாரு, சிவி குமார் வந்து தனஞ்சயனை பற்றி என்கிட்ட தப்பாக பேசுகிறாரு, கேபிள் சங்கர் வந்து தனஞ்சயனை பற்றி என்கிட்ட தப்பாக பேசுகிறாரு. தனஞ்சயன் வந்து லெக்கு தாதாப்பா, அந்த ஆள் எங்கே காலை வச்சாலும் வந்து அது உருட்டாதுப்பா அப்படின்னு அந்த வார்த்தை அந்த ஆள் தான் சொன்னார். லெக்கு தாதான்ற வார்த்தை அந்த ஆள் தான் என்கிட்ட சொன்னான். ஆனால் தனஞ்சயன் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுற எல்லா படங்களுக்குமே வந்து அவன் தான் புரோக்கராகவே இருக்கான். ஸோ இதுதான் சினிமாக்காரங்க. வாய்ப்புக்காக அடுத்தவன் காலை நக்கி பொழைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் சினிமாக்காரன். நான் அப்படி இல்லை. ஏன்னா நான் என்னுடைய முதல் படமாக இருந்தாலும் சரி, இப்போ வரைக்கும் நான் பண்ண படங்கள் நான் யார் தயவுலையும் யார் கால்லையும் விழாமல் வந்திருக்கிறதுனால நான் அதை விழவும் மாட்டேன். ஏன்னா அதை விழ வைக்க நான் ட்ரை பண்ணாங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம் தான், அவங்களோட எய்ம் என்ன தெரியுமா, கார்த்திக் சப்போர்ட்டிங் ரோலே பண்ணிட்டுமே அப்படின்னாங்க. நீ யாரா என்ன டிசைட் பண்ணுற, நான் டிசைட் பண்ணுறேன். நான் என் கெரியரில் மொத்தம் 10 படமே நடிச்சிருந்தாலும் 10 படத்தில் நான் ஹீரோவாக தான் நடிப்பேன். அவ்வளோதான். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து 1,00,000 கண்டிஷன் போடுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட்டும் வெளியே வந்திருக்கு. இவன்கிட்ட போய் ஒரு விஷயம் சொன்னால் இவர் வந்து 1,00,000 கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கமெண்ட்ஸில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா யாரும் வந்து அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, இவர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஆமாங்க, அதை சொன்னது வேறு யாரும் இல்லை, இந்த வலைபேச்சின்னு ஒரு சேனலு, அதில் வந்து ஒரு 3 ஆளுங்க இருப்பாங்க. அவங்க மனசில் என்னென்னா நம்ம வந்து 3 வைஸ் மங்கின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்க 3 பேருமே 3 லைக்ஸ் மங்கி. பொய் மட்டுமே பார்ப்பாங்க, பொய் மட்டுமே பேசுவாங்க, பொய் மட்டுமே கேட்பாங்க. அதில் இந்த அந்தணன்னு ஒரு குரங்கு ஒன்று இருக்குது. அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, உடனே நீங்கள் கேட்கலாம், அவர் மனசு கஷ்டப்படாதா அப்படின்னு. கஷ்டப்படாது. ஏன்னா உங்களை பற்றி உண்மையே இல்லாத உங்கள் கேரக்டர் அசாசின் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பப்ளிக்கில் சொல்கிறவன் மனசு நொந்தா என்ன வெந்தா என்ன அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி தான் அவன் வந்து சொல்கிறான். இந்த மாதிரி கார்த்திக்னு ஒருத்தருங்க ஆனால் பெரிய ரஜினி விக்ரம் மாதிரி 1,00,000 கண்டிஷன் போகிறானாப்பா அப்படின்னா. நான் அடுத்த நாள் ஆஃபீஸில் போயிட்டு அடிக்க தான் போனேன். பட் ஃபைன், வயசாக எதாவது ஆகிட போகிறான் அப்படின்ட்டு நான் சொன்னேன், யோ நான் 1,00,000 கண்டிஷன் போட்டேன் நீங்களே, அதில் ஒரு 5 கண்டிஷன் சொல்லுங்க அப்படின்னு. தெரியாது. சரி, ஒருத்தனை வந்து ஏய் நீ இவன் ஃப்ராட்ரா, இவன் திருடன்டா, இவன் முள்ள மாட்டான்னு பேர் வச்சிடலாம். ஆனால் அவன் என்ன பண்ணான்னு சொல்லணும். இப்போ நான் சொல்கிறேன்ல, தனஞ்சயன் என்ன பண்ணாப்புல, சிவி குமார் என்ன பண்ணாப்புல, டிஆர் பாலா என்ன பண்ணாப்புல, ஆர் பாலா என்ன பண்ணான், அதுக்கப்புறம் வந்து ஆதிரை என்ன பண்ணான், கர்ணன் மாரியப்பன் என்ன பண்ணான்னு நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன்ல, அவங்க பண்ணதெல்லாம் நான் சொல்கிறேன்ல. யாராச்சும் ஒருத்தன் கார்த்திக் வந்து இந்த வேலை இதை பண்ணான், கார்த்திக் வந்து அதை பண்ணான்ட்டு வித் ப்ரூஃபோட நான் ப்ரூஃபோட தரேன், கொடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சும்மா வர போர்ட்டில் அவன் அப்படி அவன் அப்படிப்பா அவன் அப்படிப்பா ஆமாண்டா அப்படி தான் கண்டிஷன் தான். பவுண்டு ஸ்கிரிப்ட் கேட்பேன், அது என் கண்டிஷனு. ஓகேவா? கரெக்டாக நல்ல சினிமா எப்படி சொல்கிறதுனா வேல்யூ இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும் படம், அது என் கண்டிஷனு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர் பர்மிஷன் எடுத்துக்கணும், அது என் கண்டிஷனு. இந்த இன்ஸ்டாகிராம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் என் படத்தில் நடிக்கக்கூடாது, இது என் கண்டிஷனு. ஏன்னா என் படங்களில் திறமைசாலிகளுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கணும். ரெண்டாவது விஷயம், சினிமா தான் உயிர்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். மற்ற இந்த தற்கொலைகளுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா அவனுக்கு நடிக்கவே தெரியாது. நான்லாம் அடிச்சு முன்னே ஒருத்தன் அடித்து துரத்திடுவேன், ஏன்னா அவனுக்கு நடிக்கவே தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் இங்கே எத்தனை நடிகர்கள் டெய்லி ஆஃபீஸ்க்கு அந்த ஸ்லிப் எடுத்துகிட்டு ஆடிஷனுக்கு போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். அதில் அவ்வளோ திறமையானவர்கள் இருக்காங்க. ஏதாவது ஒரு படத்தில் எனக்கு ரோல் கிடச்சிடாதா, ஏதாவது ஒரு படத்தில் எனக்கு கிடைச்ச ரோல் எடிட் ஆகாமல் போயிடாதா, அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க இந்த படம் அந்த படம்னுவாங்க, ஃபைனலாக பார்த்துட்டு என்னடா ஒரு செகண்ட் தான் வருதுன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு சீன் ஃபுல்லாக டைலாக் பேசுகிற அளவுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு அவங்க மினிமம் 5-7 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சின்ன அங்கீகாரம் கூட அவங்களுக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடைக்காம இந்த மாதிரி தற்கொலைகளை வச்சு தலைமையில் தூக்கி வச்சு பேசும்போது கோவம் வருமா வராது? எனக்கு வரும். ஏன்னா நான் ஒன்றையும் அப்பானுடைய காசுலையோ அப்பாவுடைய பேக்ரவுண்ட்லேயோ நான் சினிமாவுக்கு வரல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்ததுனால என்ன மாதிரி வரவங்களுடைய வழி எனக்கு தெரியுன்றதுனால இது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போது அந்த 1,00,000 கண்டிஷன் நான் சொன்னல, இதெல்லாம் என்னுடைய கண்டிஷன்ஸ். நான் வந்து கரெக்டாக டைமுக்கு இருப்பேன், இது என் கண்டிஷன். இது எனக்கு நானே போட்டுக்கிற கண்டிஷனு. ப்ளஸ் என் படத்தில் நடிக்கிற ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டை எவனும் தப்பான எண்ணத்தில் கூட பார்த்துடக்கூடாது. பார்த்தா அடிப்பேன். ஏன்னா அவங்க நம்மளோட மீது தான் படம் பண்ண வராங்க. ஓகேவா? நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவங்க பணத்துக்காக வரல.
ஒரு இது கிடச்சுன்னா நம்ம தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த இந்த கொக்கி போடுறது, இந்த ப்ராக்கெட் போடுறது இதெல்லாம் நடந்ததுன்னா நல்லெலும்பை வச்சு அனுப்பிச்சிடுவேன். நான் எவனுக்கும் பயப்பட போகிறதில்ல. ஏன்னா தப்பு பண்ணுற அவனே தைரியமாக பண்ணும்போது அவன் பண்ணுறது தப்புன்னு சொல்ல நான் ஏன் பயப்படணும்னு ஒன்று இருக்குல்ல. இதுதான் ஃபைனல் கொஷின் ஒன்று. நீங்கள் வந்து சினிமா வந்து ஒரு ஏஞ்சல் இந்த மாதிரி ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி சொன்னீங்க. அது இன்னொரு சினிமா அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்றத ஒரே வார்த்தையில் இல்லை ஒரே சென்டென்ஸில் முடிக்கிற மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சினிமாவில் வந்து இந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய நிறைய ஓகே சினிமா வந்து இந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய நிறைய நல்ல மாற்றங்களுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்குது. நிறைய கெட்ட விஷயங்களுக்கும் இதுவாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பைவட் டூலாக நான் பார்க்குறேன். மிகப்பெரிய வெப்பனாக பார்க்குறேன். எல்லாரையுமே சரியான பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு, மக்கள்கிட்ட நிறைய நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஈஸியான டூலாக நான் வந்து சினிமாவை பார்க்குறேன். சிம்பிளாக சொன்னால் இப்போது சினிமா இஸ் எ டூல் டு டிசைன் தி சொசைட்டி. வெரி குட். ஓகே, தேங்க்யூ. ரொம்பவே நிறைய புதிய விஷயம் வந்துட்டு இப்படிலாம் சினிமானா இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சது போய் இப்படி கூட சினிமா இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு சினிமா மேலே உண்மையாகவே பேஷனாக இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த இன்டர்வியூ வந்து சினிமாவுடைய ஒரு ரா சைடை காமிக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த இன்டர்வியூ. ஸோ நீங்கள் வந்து சினிமா மேலே ரொம்ப பேஷனேட்டடாக இருந்தீங்கன்னா அதுக்கான அந்த அந்த லவ்வே வந்து உங்களை அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்றது தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த மாதிரி இன்னும் ஒரு நிறைய நல்ல நல்ல இன்டர்வியூஸ் பார்க்கறதுக்கு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் தங்கம் டிவியுடன். வணக்கம்.